அனைவருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு நல்ல பதிவு தான் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது ஆடி மாதம் பிறந்துருச்சு இல்லைங்களா? ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே அம்பாளுக்கு உகந்த நாள். அன்றைய நாளில் அந்த மாதம் முழுவதும் நம்ம அம்பாளை வழிபட்டாலும் அம்மனை வழிபட்டாலும் நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கைங்க. அதனால தான் நாளை மறுநாள் முதல் வெள்ளிக்கிழமை வருதா, அந்த நாளில் நம்ம இந்த பூஜையை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய குலம் வாழையடி வாழையாக செழிக்கும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த பதிவு நம்ம போடுறோங்க. ரொம்ப எளிமையான பதிவு தாங்க. இதை நம்ம வீட்டில் இருந்தே செய்யலாம். இதுக்காக எந்த பணமும் நமக்கு செலவாக போகிறது இல்லைங்க. சரிங்க. அதாவது மறுநாள் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நாளே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, வீட்டை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுறோங்க. சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடும். காலையில் வெள்ளிக்கிழமை எழுந்து நம்ம குளிச்சுட்டு வெளியில் வாசல் கூட்டி கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, உள்ள ரூமில் அதாவது பூஜை அறையில் நம்ம விளக்கேற்றி வச்சு அன்றைய தினம் காலையில் நம்ம இதை தான் செய்ய போகிறோம். என்ன உங்ககிட்ட நெய்வேத்தியம் இருக்கோ அதை சுவாமி படத்துக்கு வச்சு நீங்கள் பூஜை செஞ்சுருங்க. இந்த பூஜையை நம்ம சாயங்காலம் தான் பண்ண போகிறோம். இந்த திருவிளக்கு பூஜையை நம்ம செய்யறதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு விளக்கு, குத்து விளக்கு வேணுங்க. அது போக வாழை இலை, கொஞ்சம் பச்சரிசி, ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி இருந்தால் போதுங்க. அப்புறம் அக்ஷதை அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசியும் மஞ்சளும் கலந்தது. அப்புறம் விளக்கு ஏற்றுவதற்கு நெய், உங்களுக்கு அதாவது தீபம் ஏற்றுவதற்கு நெய்யாக இருந்தாலும் சரி, எண்ணெயாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். அதை எடுத்துங்க. கொஞ்சம் மலர்கள் தேவைங்க. இவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 6 மணிக்கு மேலே நீங்கள் அமைதியாக உங்களுடைய பூஜை அறையில் போய் உட்காந்துட்டு ஒரு மணப்பலகையை எடுத்து அதன் மேல் வாழை இலையை விரித்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் பச்சரிசியை எடுத்து வச்சுக்கோங்க. பச்சரிசி எடுத்து வச்சுட்டு அந்த குத்து விளக்கில் மஞ்சள், குங்குமம் இது எல்லாமே ஒற்றைப்படையில் வச்சுட்டு அந்த குத்து விளக்கை பூவால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அலங்காரம் பண்ணிவிட்டு பச்சரிசி மேலே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ, சக்கரை பொங்கலோ இல்லை ஏதோ பழமோ பால் சாதமோ ஏதோ கற்கண்டு சாதமோ ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டு ஒரு ஒரு கிண்ணத்தில் என்ன பண்ணிங்கன்னா குங்குமம் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் பூ எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் அட்சதை, அதை சொன்னோம்னா பச்சரிசி கலந்த அட்சதை எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்க போகிறோம். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு முதல்ல நம்ம எந்த பூஜையை செய்யறதா இருந்தாலும் பிள்ளையாருக்கு முதல்ல பூஜை செஞ்சுட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம போக போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பிள்ளையாரை பிடிச்சிட்டு அருகம்பில் வச்சு பிள்ளையாருக்கும் ஒரு பூ எடுத்து நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு பூஜை செஞ்சுட்டு தாங்க நம்ம அடுத்து விளக்கு பூஜைக்கு போக போகிறோம். அதுக்கப்புறம் தான் விளக்கு ஏற்றி நம்ம உங்களுக்கு என்ன மனசில் இருக்குதோ, அதாவது என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த பூஜையை செய்யணுங்க. குங்குமம் ஃபஸ்ட்டு அர்ச்சனை பண்ணணுங்க. அப்புறம் மலர்களெல்லாம் அர்ச்சனை பண்ணணும். அப்புறம் அட்சதை, இது எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த திருவிளக்குக்கு ஒரு ஆரத்தி எடுக்கணுங்க. எப்பயுமே எந்த பூஜை செஞ்சாலும் சரி, நம்ம அதை ஆரத்தி எடுத்து நம்ம வெளியில் அதை திஷ்டி கழிக்கணுங்க. அந்த மாதிரி கழிச்சுக்கணும். இன்னொரு விஷயம் நம்ம பூஜை செய்யும் போது தரையில் அமர்ந்து செய்யக்கூடாதுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு துண்டோ அல்லது ஏதாவது ஒரு விரிப்போ போட்டு அமர்ந்து தாங்க செய்யணும். இல்லை மணப்பலகை இருந்தால் மணப்பலகையில் உட்காந்து செய்யுங்க. தரையில் வெறுமனே உட்காந்து நம்ம பூஜை செய்யக்கூடாதுங்க. இந்த வெள்ளிக்கிழமை இதை செய்யறதுனால நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்ல நலமோடும் வளமோடும் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தாங்க இதை செய்ய போகிறோம். நம்பிக்கையோடு செஞ்சு எல்லோரும் வாழ்க்கையில் வளமோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த பதிவு போடுறேன். இந்த வெள்ளிக்கிழமை எல்லோரும் இதை செஞ்சு பலனடைங்க. வாழ்க வளமுடன்.